அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கண் கலங்கினார் விஜய் அவர்கள். ஏன்னா இவ்வளோ நாளாக கரூர் சம்பவத்தை பற்றி பேசலை. நண்பர்கள்னு சொல்லிட்டு என்னையே அதுக்கு காரணம்னு முழு காரணம்னு சொன்னீங்களே, நியாயமானு கேட்டு அவருக்கு காரணம் இல்லைன்னா சொல்ல முடியும். தாவேக்காவும் ஒரு காரணம். நான் அதை 100 முறை சொல்லிட்டேன். டே 1லேயே சொன்னேன். கரூர் சம்பவம் நடந்த அன்னையிலும் சொல்லிட்டு இருந்தேன். அரசாங்கத்தின் அலட்சியம் காரணம், தாவேக்காவுடைய செயல்பாடும் காரணம். நோ டவுட். தாவேக்காவுக்கு நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, காலத்தில் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் 7 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்ன டயத்துக்குள்ள வந்துட்டோம் அவங்க சொல்லிடலாம். ஆனால் அவர்கள் காத்திருக்கிறாலும் உங்களுக்கு தெரியும். நாமக்கல் டு கரூர் 4 நாள் ஆகாது வர்றது. 1 மணி நேரம் ட்ராவல். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாமக்கல் எப்போ முடிச்சிங்க, இங்கே எப்போ வந்தீங்க? அப்போ அவ்வளோ நேரம் மக்கள் காத்துட்ருக்கான்னு உங்களுக்கு தகவல் உண்டா இல்லையா? அப்போ தாமதமாக வந்து ஒரு காரணமாக இல்லையா? தாமதமாக காவல்துறை சொல்கிற டயத்தில் வந்துட்டீங்க. ஆமாம், ஆனால் மக்களுங்க காத்துட்டு தெரியுமா இல்லையா? மக்கள் காவல்துறை சொல்லுது நீங்கள் அந்த முனையிலே நின்று பேசிடுங்க, அங்கேருந்து பேசிடுங்க, உள்ளே போகாதீங்க, உள்ளே போகும்போது ஜாம் ஆகும். இல்லை நான் அங்கே தான் போய் பேச சொன்னீங்களா இல்லை? அதுக்கப்புறம் காவல்துறை தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே யாரும் ஃபோனுக்குலாம் சொன்னாங்களே. டிஜிபி டேவிட்சன் ஆதரவாக சொன்னார். ஸோ தமிழக அரசுக்கு ஒரு அலட்சிய பங்களிப்பு இருக்குது, தாவேக்காவுக்கும் இருக்குது. ஏன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் மேலே அந்த பழி இருக்கத்தான் செய்து நோட்டு அவர் மேலேயும் இருக்குது.